முக்கியமான ஒருத்தரை காமிக்கிறேன். ஒரு பெரிய ஞானி, அவரை காமிக்கிறேன் பாருங்கள். அவரை நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானவர். அவர் ஒரு பெரிய மாமனிதர். ஆனால் அவரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவரை காமிக்கிறேன் பாருங்கள். இவர் தான் பாருங்க. அவருக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. பாலக்காட்டில் டிரான்ஸ்போர்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டானால நல்ல ஒரு பார்க் அமைச்சு அவருக்கு செலவு வச்சிருக்காரு. செலவு வச்சிருக்காங்க. இவர் பேர் என்ன தெரியுங்களா? நாராயணத்து பிராந்தன் பேர். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நாராயணத்து பிராந்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பெரிய ஞானி, ஒரு சொன்ன மாதிரி ஒரு தெய்வ சக்தி உள்ளவர். இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பட்டாபி பக்கத்தில் ஒரு துர்காதேவி கோயில் இருக்குது. அதாவது ராகிநல்லூர்னு ஒரு இடம். அந்த ராகிநல்லூர் இடத்துல துர்காதேவி கோயிலில் ஒரு பக்கத்தில் ஒரு மலை. அந்த மலையில் கீழேருந்து கஷ்டப்பட்டு ஒரு உருண்டை கல்லை தூக்கிட்டு போவார். மேலே போய் அந்த கல்லை உருட்டி விட்டுட்டு கைதறிக்கிட்டு சிரிப்பார். இதே வேலை தான் அவருக்கு. அதை வச்சு தான் அவருக்கு பிராந்தன் பேர் வச்சாங்க. அதாவது அவர் பேர் நாராயணத்து பிராந்தன். இவர் கூட பிறந்தவங்க 12 பேர். அந்த 12 பேரில் இவர் ஒருத்தர். அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கை தூக்குன மாதிரி செலவு வச்சுருக்காங்களா? இவருக்கு என்ன தெரியுங்களா? இடது காலில் இடது காலில் ஒரு வீக்கம் இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு கால் வீங்கி இருக்கும். இவருடைய குணம் வீங்கினது இருக்கும் பாருங்க. காமிக்கிறேங்க. அவர் கால் வீங்கினதை காமிக்கிறேன். அவர் கால் நல்லா வீங்கியிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், கேமராவில் தெரியும். இடது கால் நல்லா கனமாக பெருசாக இருக்குங்களா? வலது கால் நார்மலாக இருக்கு. ஆனால் இவர் இயற்கையாக முதல்ல எப்படி இருந்ததுங்கன்னா வலது காலில் தான் இருந்தது. வலது காலில் தான் அந்த வீக்கம் இருந்தது. இதோட கதையை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படியே மலையில் கல்லை தூக்கிட்டு போக, உயரத்தில் தூக்கிட்டு போக, மறுபடியும் இறக்கி கீழே போட, கைதட்டி சிரிக்க, இதே வேலை தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு பட்சத்தில் துர்காதேவி அம்மா அந்த தெய்வம் துர்காதேவி அவர் நேரில் தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி என்னப்பா நாராயணத்து சௌக்கியமான்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கம்மா, நல்லா சௌக்கியமாக இருக்கு. சரி, நான் முன்னாடி நிற்கிறது யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியும், துர்காதேவி அம்மா என் தாயி, நீங்கள் தான் நிற்கிறீங்க அப்படின்னு இருக்காரு. சரி நிற்கிறேன், ஏதாச்சும் கேளுப்பா, ஒரு ஆச்சரியப்பட்டு ஏதாச்சும் கேளு. ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லாமா அப்படின்னு இருக்காரு. என்னப்பா அது, நம்ம முன்னாடி சாமி நின்னதுன்னா சும்மா விடுவோமா? அம்மா தாயே, எனக்கு அதை கொடு இதை கொடு, ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடு, பில்டிங்கை கொடு, அதை கொடு இதை கொடு, ஊரில் இருக்கிற பாதி ஊரை எனக்கு எழுதி வை அப்படின்னு எனக்கு கொடுத்துரு, எனக்கு நிறைய அதிர்ஷ்டம் வரணும் அப்படி இப்படின்லாம் கேட்போம்ல. இவர் ஒன்றுமே கேட்கல, பேசாமல் இருக்கார். இந்த அம்மாவா வற்புறுத்தி கேட்குறாங்க. ஐயா, நான் தெய்வம், உன் முன்னாடி நிற்கிறேன், மகனே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு? சரி, ஏதோ கெஞ்சி கேட்குறதுனால நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், அதை மட்டும் கொடுத்தேன்னா போதும் அப்படின்னு இருக்காரு. எப்படி அசால்ட்டா, எந்த ஆசை பாசம் இல்லாத மனிதர். என்ன சேர்க்கணும், சொத்து வேணும், அது வேணும், எந்த ஆசையும் கிடையாது. அவருக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா? கீழே இருந்து கஷ்டப்பட்டு மலை மேலே கல்லை தூக்கிட்டு போவார், திருப்பி அங்கேருந்து உருட்டி விட்டு கை கட்டி சிரிப்பார். அந்த சந்தோஷம் தான் அவருக்கு, வேறு சந்தோஷம் இல்லை. உணவே பசிக்குதுன்னு தெரிகிறது கூட தெரியாமல் இருப்பார். யாராச்சும் கொண்டு போய் கொடுத்தா அதை சாப்பிட்ணுன்னு நினச்சா தான் சாப்பிடுவார், இல்லைன்னா அப்படியே வச்சுருவார். அதை பிரியப்பட்டு சாப்பிட்றதெல்லாம் இல்லை. ஏதோ வயிறு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்போது பசிக்கிறதுக்கு கொஞ்சம் குத்துமே, அப்போ தெரியும்போது என்னமோ குத்துதே, சரி இதை போட்டால் நிற்குமோ அப்படின்னு நினச்சி செய்வார். இதை வச்சு தான் ஜனங்க அவர் ஒரு புத்திசாலி பிராந்தன், அவர் பேர் நாராயணத்து பிராந்தன் வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் பெரிய மகா ஞானி இவர். மேலேருந்து மலையிலேருந்து கல்லை உருட்டி விட்டு கீழே அந்த கல் விழுகுதில்ல, அப்போ பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு புரிய வச்சுருக்காரு. ரொம்ப பேர்த்த புரிய வச்சுருக்காரு. நம்ம ஒரு பொருள் மேலேருந்து தூக்கி போட்டால் திருப்பி அது கீழே வந்தால் என்ன, பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல, அப்படியே அங்கே நின்றுக்கிட்டால் ஈர்ப்பு சக்தி இல்லை. ஆனால் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தானே அந்த பொருள் கீழே வருது அப்படின்றத உணர்த்தி இருக்காரு. அப்போ பெரிய ஞானி, விஞ்ஞானி, சொல்லப்போனால் பெரிய மகான்னு சொல்லலாம்.
அப்போ இந்த அம்மா கேட்டிருக்கு. சரி நீ கேட்டதுனாலம்மா நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், அதை மட்டும் கொடுத்துட்டு போமான்னு துர்கா தேவி அம்மாட்ட சொல்கிறாரு. சரி கேளியா, எதோ கேட்குறது கேளியா, உன் விருப்பம் போல் என்ன வேணாலும் கேளு, நான் தர்றேன். சாமி அல்ல அம்மா, தாய் படைச்ச தாயில் நிற்கிது. அப்போ இவர் என்ன பண்ணார், வலது காலில் இருக்கிற என்னுடைய வீக்கம் அதை இடது காலுக்கு மாற்றி கொடுத்துரு, வேற ஒன்றும் வேண்டாம், அது ஒன்று மட்டும் செஞ்சேன்னா போகுது அப்படின்னாரு. என்னப்பா இது, நம்மளாம் விடுவோமா? கால் வீங்கிருக்கு, நோயாளியாக இருக்கிறான், என்னை குணப்படுத்தி கொடுன்னு தானே கேட்பான். இவர் என்ன சொன்னார், காலில் இருக்க வீக்கத்தை இடது காலில் மாற்றி கொடுன்னு கேட்டிருக்காரு. எப்படி வருங்க மனுஷன்? ஏன்னா ஒரு அந்த வலது காலில் இருந்த வீக்கம், வலி, வேதனை, துன்பத்தோடு இருந்திருப்பார். அந்த துன்பமே இல்லாமல் இருந்திருக்காரு. திருப்பி அந்த துன்பத்தை இடது காலுக்கு மாற்றி கொடுன்னு கேட்டிருக்காரு. துன்பத்தை அவர் விரட்டி விடாமல் திருப்பி அவர் துன்பத்தை தனக்கு வேணும்ன்ற கேட்டிருக்காரு கடவுள்கிட்ட. துன்பத்தை திருப்பி கொடுன்னே கேட்டிருக்காரு. துன்பம் என்னை விட்டு போகக்கூடாது, என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இடது காலில் அந்த வீக்கத்தை கேட்டிருக்காரு பாருங்க. அப்போ எப்பேற்பட்ட மனுஷன் பார்த்தீங்களா? நம்மளாக இருந்தால் ஐயோ கால் வீங்கியிருக்கு, இந்த கால் வீக்கத்தை குணமாக்கி என்னை ஒரு பெரிய ஒரு நல்ல வசதியான மனுஷனாக ஆக்கு, நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் என்னென்னமோ கேட்போம் சாமிக்கிட்ட. கடைசியில் சாமி இருக்கிற பூரா முடிக்கிட்டு போயிடும். பேராசைக்காரன்ல. ஆனால் இவருக்கு அந்த பேராசை கிடையாது. பேராசை எந்ததும் யார் மேலே பொறாமை கிடையாது, வெறுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மகானத்தை இப்போ நீங்கள் பாலக்காட்டில் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் சிலை வச்சிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க. இவர் கோடீஸ்வரன் இல்லை, ஒரு பெரிய முதலமைச்சர் இல்லை, ஒரு பெரிய தலைவர் இல்லை, மகா தலைவர் இல்லை. ஆனால் இவர் இருந்த ஒரு பெருந்தன்மை, அவர் இருந்த ஒரு ஞானம், இதை வச்சு பாராட்டி ஒரு பெரிய நம்ம மாதிரி, அதாவது ஜனங்க எல்லாரும் ஒரு பாராட்டி அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. அது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கார். யார் பார்த்தாலும் இந்த சிலை என்ன ஏதுன்னு அவர் சரித்திரத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும்போது நம்மளுக்கெல்லாம் அவர் மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா? இந்த மாதிரி தான் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இப்படிலாம் ஒரு அதிசயமான மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன் நாமளும் கொஞ்சமாச்சு வாழணும்னு நினைக்கணும் அல்லவா? அதுக்கு தான் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வாழ்ந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஞானின்னே சொல்லணும். இதை பார்த்துக்குங்க. இதை பாலக்காட்டில் நம்ம டிரான்ஸ்போர்ட் போகிற வழியில் ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக பாருங்கள், கல்லை தூக்குன மாதிரி கையை தூக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பார்க்கெலாம் அமைச்சிருக்கிறாங்க. பார்க் அமைச்சு அதில் வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்போர்ட் போகும், டிரான்ஸ்போர்ட்டுக்கிட்ட போகும். ஆமாம், பாலக்காடு இன்னும் நிறைய இருக்குங்க. நம்ம பிரபஞ்சத்தில் நிறைய மனிதர்கள்லாம் நிறைய பேர் சாதாரணமாக நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அதுதாங்க பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் வாழ்ந்து பல நாள் நம்ம பல பேர்கள் நம்ம ஞாபகத்தோடு வாழ்ந்துட்டு போகணும். என்னமோ பிறந்தோம், வளர்ந்தோம், செத்தான், ஒரு பையனும் நினைவில் வைக்காமையே போயிடுவாங்க. பாருங்கள், சாதாரணமாக இருந்தவர் அவருக்கு எப்படி ஒரு ஞானம், சாமி நேரில் தோன்றி இவருக்கு நினச்சிருந்தா என்னென்னமோ கேட்டுருக்கலாம். அந்த அம்மா கொடுத்துருக்கு. ஊரில் பாதி சொத்து வேணாலும் இந்த அம்மா கொடுத்துட்டு போயிருக்க. பெரிய சொத்து என்ன, ஒரு கையை நீட்டினா நிறைய பொருள் பொண்ணு எல்லாம் வர்ற மாதிரி நிறைய பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல. எனக்கு வலது காலில் இருக்கிற வீக்கத்தை, நல்ல யானைக்கால் மாதிரி வீங்கியிருக்கு வலது கால், அந்த வீக்கத்தை இடது காலுக்கு மாற்றி கொடுன்னு கேட்டிருக்காரு. எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. அதாவது மனசில் ஒரு வஞ்சகம், ஒரு ஆசை வாசை எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வலது காலில் இருக்கிற வீக்கத்தை இடது காலுக்கு கொடுன்னு கேட்டிருக்காருன்னா எப்பேற்பட்டது இருக்குங்க. ஒரு யதார்த்தம். எப்படி ஒரு பேராசை இல்லாமல், அதாவது அந்த வலி பெரிய வேதனையாக இருக்குது, அந்த கால் வலி, அந்த பெரிய வீக்கத்தை வச்சு நடக்க முடியுமா? ஆனால் அதோடய நடந்து தான் அவர் மலை மேலே ஏறி அந்த கல்லை தூக்கி அங்கேருந்து உருட்டி விட்டு திருப்பி மறுபடியும் கீழே அந்த கல்லை தூக்கிட்டு போவார். இதே வேலை தான். அப்போ அந்த வலியெலாம் இருந்திருக்கு. அந்த வலியே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காரு. அந்த வலியை திருப்பி அந்த வலி போகக்கூடாதுன்னா அந்த காலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுமா. அவர் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, வலது காலில் வீக்கம் இருக்குல்ல, அந்த இதை இடது காலுக்கு மாற்றினீங்கன்னா இந்த காலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அப்போ இந்த இடது காலுக்கு கொடுத்துரு, அப்புறம் ஏதோ நேரம் வா, அப்புறம் இந்த காலிலேருந்து இந்த கால் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆமாம்,
இதான் கணக்கு. வேற ஒன்றுமே அந்த அம்மாட்ட ஒன்றும் கேட்கல. அந்த அம்மாவே பார்த்து என்னப்பா இவ்வளவு பாவமாக இருக்கிறாங்க, முன்னாடி தோண்டா ஏதாச்சும் கேட்பான், நல்ல ஒரு மனுஷனாக ஆக்கலாம்னு நினச்சா இருக்கிற வழியை மறுபடியும் 100 காலில் கொடு, இந்த காலுக்கு ரெஸ்ட் கொடுத்து அந்த காலுக்கு கொடுன்னு கேட்குறானே, எப்படி மகனே நீ நல்லா இருப்பா அப்படின்ட்டு அந்த அம்மா வாழ்த்துட்டு, எப்பயுமே நீ பேரும்போலோட பல பேர் உன்னை நல்ல முறையில் பேசணும், நல்ல முறையில் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு வாழ்த்து பண்ணது தான். அந்த துர்காதேவி வாழ்த்து தான் இன்னைக்கு இவர் ஒரு சிலையா நின்று இன்னைக்கு எல்லாரும் கண்ணிலையும் பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், பஸ்ஸு திரும்பிச்சுன்னா ரவுண்டனா திரும்பிச்சுன்னா எல்லாரும் கண்ணிலையும் பார்வை வர்றது இவர் தான். பாலக்காட்டுக்குள்ளே வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் வந்தோம்னா இவர் உருவம் தான் நம்மளுக்கு படும். இவர் யார், இப்படி ஒரு செலவு வச்சுருக்கிறாங்களே, முதலமைச்சரா இல்லை பெரிய தலைவர்களா, என்ன ஏது அப்படின்னு ஒரு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலை நின்று அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகப்படுத்துகிறாருன்னா அந்த அம்மா கொடுத்த ஆசீர்வாதம். இவர் கேட்கல, ஆனால் இவர் கேட்டது காலில் வலது காலில் இருக்கிறத இடது காலுக்கு மாற்றி கொடுன்னு அந்த வீக்கத்தை கேட்டார். ஆனால் இந்த அம்மா ஒரு ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி அந்த இது வந்திருக்கு. அதாவது நம்ம எதுவுமே நல்ல எண்ணங்களோடு இருந்தாலே தெய்வமே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பேராசை, ஆசை எல்லாமே இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. நம்ம இன்றைக்கி பாரு, அவர் இருந்த காலம் எப்போது இறந்த காலம் எப்போதுன்னு தெரியாது. ஆனால் இன்னமும் அவரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மனுஷனுடைய வாழ்வு. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு நாராயண பிராந்தன்ற பேர் உள்ளவரை ஒரு காமிச்சிருக்கேன். ஆனால் பிராந்தன் சொல்லக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி பேர் சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும்ன்றக்காக இவங்க இங்கே பேர் வச்சுருக்காங்கனுக்காக சொன்னேன். அவருக்கு ஒரு பெரிய ஞானி, மகான் தான் நான் சொல்லுவேன். என் வாயால் நான் அவரை பிராந்தன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படி பேர் வச்சுருக்காங்க மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் ஒரு பெரிய ஞானி, மகான், பெரிய ஒரு சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு துறவி, பெருந்துறவின்னு சொல்லுவாங்க. துறவின்னா பெரிய எல்லாமே ஒரு தெய்வ நிலையை அடைஞ்ச ஒரு துறவின்னு சொல்லுவாங்க. அந்த துறவி அவங்கள தான் துறவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மகானை வணங்கி விடைபெறுகிறேன். இவரை தெரிந்து கொள்ளுங்கள், பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவங்களை மயில்களாக வச்சு கொஞ்சம் நம்ம நடந்து பயணம் செய்து பார்க்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா விஷயங்களை உங்களுக்கு காமிக்கிறேன், நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் சில ஊர்களுக்கு தெரியும். இப்போ கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சில தமிழ்நாட்டிலே சிலர் இங்கிட்டு வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் எல்லாமே இங்கிட்டு வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும், சிலர் வராதவங்களுக்கு தெரியாது இவரை பற்றி. அதனால தான் சொன்னேன். இவர் பேர், இவருக்கு 12 குழந்தைகளோடு வளர்ந்தவர். அதாவது இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் இவரோட சேர்த்து 12 பேர். இவருடைய இன்னொரு தம்பி இருக்கிறாங்க, அது ஒரு ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் வாய் ஊமைன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கும் கோயிலை கட்டி அவரும் ஒரு தெய்வ ஞானி மாதிரி ஆயிருக்கிறாரு. பாக்கி 10 பேரோடைய இது ஒன்றும் தெரியல, அது ரொம்ப பேருக்கு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா அந்த சரித்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இவர் சரித்திரம் தெரிஞ்சிருக்கு, அவர் தம்பி சரித்திரம் உங்களுக்கு அதையும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.